ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் சப்பிகள் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சப்பிகள் டைப்பில் ப்ரொஃபஸர் போடுங்கன்னு. ஓகேடா, பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்கடா. ஓகே. அப்போ நீங்கள் எனக்கு வருவாரா? அவரை கிட்டத்தட்ட நான் 1 வீக் பார்க்கல. அவருக்கு அங்கே தான் சொல்ல போனால் நான் காலேஜே வரேன். இதோட 7 நாள் 7 days ஆச்சு. அவரை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னைக்காச்சும் வந்திருக்கணும். இல்லைனா இன்றைக்கும் எனக்கு செம்ம போரிங்காக போகும். அவரை பார்த்தா என் லைஃபே, என் டேவே எதுவும் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே வர்றீங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு கேங் இருக்கும். ஸோ நீங்கள் சப்பி கேளுங்கிறனால, ஏய் இதோ வந்துட்டாடி சப்பி, ஏய் குண்டு இங்கே வா. இது பழக்கப்பட்டது தான். இவங்கள பார்த்துலாம் நான் குண்டுன்னு கூப்பிடுறதுக்கு சேடாகவோ பயப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காலைல எடுத்துனா இட்லி, நான் அப்போ தான் 50. ஏன் வயிறு, நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்னடி, உங்கள் அப்பா தலை வந்து இட்லி சுட்டு போடுறாளுங்க, தான் மூட்டு போயிருங்க. நானே ஆளை பார்க்கலேன்னு கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு திருப்பி திட்டி விட்டு நீங்கள் பாட்டில் வந்துட்டுருக்கீங்க. இவளுங்களுக்கு இப்போ நான் சப்பியாக இருக்க தான் ஒரு கேடு மயிறு. ஏன் அவளுங்கெல்லாம் இல்லையா? நான் மட்டும் இருக்க தான் அந்த பூமிக்கு பாரமாக இருக்கா? அப்படியே இருந்தாலும் என் ப்ரொஃபஸருக்காக நான் இருப்பேன் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கீங்க. எஸ், தயாங் ஒரு 6 days வந்திருக்கவே மாட்டான். ஸோ என்ன ரீசன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யார் ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாச்சும் கேட்டிருக்கலாம். பட் அவர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுல்ல, ப்ரொஃபஸர் தானே. தயாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்ல முடியாத அளவு, கிட்டத்தட்ட லவ்வுங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் தான் 2nd year படிச்சிட்ருக்கீங்க. இன்னும் 1 year தான். பேசாமல் நானும் இந்த காலேஜ்க்கே ப்ரொஃபஸரே வந்துடுவா. இல்லைனா அவருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்கு போயிடணும். இல்லை எதுக்கு, அவர் வீட்டுக்காரியாகவே போயிடலாம் அப்படின்னு ப்ளஷ் ஆக்கிட்டு அப்படியே போகிறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிச்சிடுறீங்க. ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அது தயோங். தயோங் சார், என்னாச்சு? எதுக்கு 6 days நீங்கள் வரல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இடித்ததுக்கு அப்படின்னு சாரி எல்லாம் சொல்லிவிட்டு ஏன் வரலன்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தயாங்கும், ஏய் சப்பி நீயா, என்ன நல்லா படிக்கிறியா? 1 week நானும் வரல. என்ன டெஸ்ட்டெல்லாம் எப்படி பண்ணேன்? நான் தான் ஒழுங்காகவே பண்ணலையே. இல்லை சார், பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஏன் ஒரு 1 week வரவே இல்லை? அதுவா, ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் அலைன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களா, அதான் அது விஷயமா கொஞ்சம் அங்கே இங்கேயும் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. அலைன்ஸ்னா ஹி மீன்ஸ் மேரேஜ் தான் அவர் இப்படி சொல்கிறார்ல. எதுவுமே செட் ஆகக்கூடாது. கடவுளே, இப்படி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அசிங்கமும் கூட. பட் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அவருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறீங்க. அப்போது கண்ணில் ஒரு பயத்தோடையே, பொண்ணு செட் ஆகிடுச்சா சார்? ஆல்மோஸ்ட். ஒரு பொண்ணு அழகா வெள்ளையா ஸ்லிம்மாக நல்லா இருக்காடி, சூஸ் பண்ணான்னு வச்சிருக்கியா? சரி போ, கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு, இங்கே வா, சப்பி இங்கே வாடி. ஷிவர் மட்டும் என்ன சப்பின்னு கூப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்த அவன் நோட் எடுத்து அவள் தலையில் செல்லமாக தட்டிட்டு, இப்படி போயிட்டு யார் மேலே இடிச்சிட்ருக்காது. சரி சார், சரி. என்ன வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு மார்க்கமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. பட் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு மேரேஜ் ஆக போதா? ஆமாம், ஏஜ் ஆகிடுச்சில்ல. அப்போ வீட்டில் மேரேஜான அலைன்சஸ் எல்லாம் பார்க்க தானே செய்வாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஆசை இருக்க தானே செய்யும் அப்படின்னு வந்ததுலேருந்து ஒரே புலம்பல். அப்போ அப்படியே நிறையா பேர் வந்து கிளாஸும் எடுக்கிறாங்க.
ஆனால் உங்களுக்கு தாட்ஃபுல்லாக அப்படியே தயாங் தான். பேசாமல் அவர்கிட்ட நம்ம லவ் பண்ணுறத சொல்லிடலாமா? ம், சொல்லிடலாம். வேண்டாம், நீ இப்போ தான் செகண்ட் இயரே படிக்கிற. அவருக்கும் உனக்கும் ஒரு பியாரான ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஆனால் அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டோன்னா அதுதான் அங்கே தான் எனக்கு இடிக்குது. அதுதான் பயமும் கூட. அப்புறம் அவர் ஒரு எப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன்னு ஏதாச்சும் சொல்லிட்டா. அண்ட் ஒரு சைட் என்னோட ஒரு ஃபேனா அவர் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், நீ போயிட்டு உன்னோட லவ்வை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லுது. இப்படி மாற்றி என் மண்டைக்குள்ளே ரெண்டு பேசுது. இதில் நான் எது பேசுகிறத எடுத்துக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அப்படி இருந்துகிட்ருக்கீங்க. அப்போ தயங்கோர பீரியடும் வருது. தேங்க்ஸ் சாரோட பீரியட் இது அப்படின்னு அப்போ மட்டும் நல்லா எந்தூஸ்டியாஸ்டிக்காக அப்படியே எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா தயங்கும் அப்படியே உள்ளே வர்றான். ஆஸ் யூஷுவல் அவள் எப்போவுமே ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஸோ நீங்களும் உங்களோட வழக்கமான ரொட்டீனான தயங்க சைட் அடிக்கிற அந்த ரொட்டீனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயங்க அப்படியே உள்ளே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லாங் டைம் நோ சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் மிஸ் யூ ஸோ மச். எங்கே போயிட்டீங்க? இப்போ நீங்களும் நான் மிஸ் யூ. நான் சொல்கிறேன் இந்த மிஸ் யூ ரொம்ப ஸ்பெஷல். எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்டுக்கு இன்னும் அதிகமான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவன் இது நாள் வரைக்கும் வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸோடு அப்படியே வர்றான். அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிடுறான். அவன் உங்களை எப்போவுமே வயன்னு சொல்லி நேம் சொல்லி கூப்பிட மாட்டான், சப்பின்னு கூப்பிடுவான். ஆனால் எல்லோரும் இதை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும். வயன் சப்பி இங்கே வாடி. அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ எல்லோரும் சிரிக்கிறீங்க? சப்பிங்கிறது க்யூட்டான ஒரு வேர்டு. வயன் அவனை அப்படி கூப்பிடுறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா சொல்கிறீ, நான் அப்படி கூப்பிடல. அப்படி கூப்பிடும் போது தான் அவர் என்னை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி வேணான்னு நான் எப்படி சொல்லுவேன்? இல்லை சார், நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பேப்பரை வாங்குறீங்க. பார்த்தா ஜஸ்ட் பாஸ். என்னடி இது? ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்ருக்க. அது நீங்கள் வரலேன்னு நினச்சி என்னமோ ஏதோன்னு கிட்டத்தட்ட என்ன யோசிச்சோன்னா உடம்பு சரியில்லையோ அப்படி இப்படின்னு. அதனால தான் என்னால் ஸ்டடீஸ்லேயும் ஒழுங்காகவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அவள் தயம் முன் பெஞ்சில் அதாண்டி ஷீலாவா கொஞ்சம் தள்ளு. சபி இங்கே வா முன்னாடி. முன்னாடியா? ஆமாம், இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அப்புறம் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். என்ன விட்டால் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு போயிட்டுருக்க. வந்த புதுசில் எத்தனை மார்க் எடுத்த ஞாபகம் இருக்கா? அபோவ் 80 தான் இருக்கும். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிலோ 40. என்னாச்சு? சாரி சார், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களும் இப்போ முன்னாடி வந்து உட்காந்துருந்தா சும்மா அவரையே பார்த்துட்ருப்பேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அந்த நோவாக இருக்காளே அவள் தான் மண்டே கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவா. எனக்கு அப்படியே ஃபுல்லாக மறைச்சிரும். ஆனால் இப்போது அது மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுல அப்படின்னு செம்ம ஜாலியாக தான் கொண்டு வந்து முன்னாடி உட்காடுறீங்க. அப்போ தயாங்க நீங்கள் முன்னாடி இருந்து உட்காந்ததுமே உங்கள் காதை பிடிச்சி திருக்கிட்டு வலிக்குது. வலிக்கிறதுங்கிறதுக்காக தான் திருகிறது. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி படிக்காமல் இருக்கனால அவளையும் கூப்பிட்டு அப்படியே முன்னே உட்கார வச்சுக்கிறான். ஸோ அவன் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஈக்குவாலிட்டியாக தான் பார்ப்பான், யாரையும் அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டான். ஆனால் உங்களை மட்டும் சப்பின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படியே நீங்களும் முன்னாடி வந்து உட்காந்துட்டு அவன் லெசன் எடுத்துறதை அப்படியே கவனிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அப்படியே தயாங் தான். அப்பப்போ லெசனையும் கவனிப்பீங்க. ஸோ அவனும் பார்க்குறான், கவனிக்கிற மாதிரி கவனிப்பா. ஆனால் கவனம்லாம் அங்கேயும் இருக்கும்ல. சப்பி எழுந்துரு. என்ன நடத்துன இப்போ? ஐயோ, இப்போ நல்லா நான் வாங்கி கட்டிக்க போகிறேன். அது வந்து கவனிக்க மாட்டியாடி? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னவோ அதை சொல்லி கொடுக்குறான். ஸோ அவளும் அப்படியே அதுதான் சார், அதுதான், சாரி சார், சரியாக கவனிக்கல அப்படின்னு அவளும் அது என்னென்னவோ அது ஃபுல்லாத்தையும் அப்படியே சொல்கிறா. இதுக்கு தான் முன்னாடி வந்து உட்கார வச்சேன், இதுக்கு மேலே ஏதாச்சும் தப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்.
உன்னை தூக்கிட்டு வெளில போயிட்டு நீல் டவுன் போட சொல்லுவேன். ஆ, தூக்கிட்டு போயா? என்ன சார்? அதாண்டி உன்னை வெளில அனுப்பிடுவான்னு சொல்கிறேன். ஓ, எனக்கு தான் காதில் தப்பாக விழுதா அப்படின்னு நீங்களே அப்படியே போகிறீங்க. ஏய், எங்கே போகிற? ஆ, நீங்கள் தான் வெளியில் போக சொன்னீங்க சார். ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? ஆ, மூளையில் எதுவும் குழம்பிருச்சா என்ன? ஆ, அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி வேற நல்லா தான் இருந்தேன். அப்புறமா தான் என் மூளை ஃபுல்லாக குழம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மார்க்கமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டோடையே வெளில போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வாட்டர் எடுத்து குடிச்சு. ஸோ வெளியில் போயிட்டு அப்படியே வாட்டர் குடிச்சிட்டு அகைன்னு உள்ளே வர்றீங்க. ஏய் சப்பி, உனக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. என்ன ஆச்சு? ஒழுங்கா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு அவனே சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ் நடத்த அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அப்படின்னு நீங்களும் அப்படி கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இதை நீ எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. எனக்கு பிடிச்சவங்களுக்கு லைட்டாக சேட் ஆகும், பிடிக்காதவங்களுக்கு செம்மையாக ஹாப்பி ஆவீங்க. சார், உங்களை பிடிக்காமல் இருக்குமா? என்ன சார்? சரி, ஓகே. அண்டு எஸ், நான் இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மேரேஜா? என்கிட்ட இப்போ தான் அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். அதுக்குள்ளே என்ன மேரேஜ்? ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னார். அதுக்காகவா? அதுதான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா? ஃபயன், ஏன் உனக்கு அவரை இழந்துருவோமோன்னு கொஞ்சம் இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. அவரை இழந்துடக்கூடாதுன்னு தோணுது. சார், அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? எங்கள் அப்பா அம்மா சார் நான் கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு. நான் சரி யாராச்சும் பார்த்து பழகி லவ் அப்படி இப்படின்னு போகலான்னு பார்த்தேன். கரியரை பார்த்துறதுக்கே நமக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போது அதுக்கெலாம் டைமே சுத்தமாக கிடையாது. ஏன்? அதான் ஏஜ் இருக்குல்ல சார், ஜஸ்ட் 25 தானே? 25 தான். அது சம் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் வை அப்படின்னு அப்படியே சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும், சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த பொண்ணு லக்கி சார். யார் அந்த கொடுத்து வச்ச பொண்ணோ தெரில சார் அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகு முட்டிட்டு வந்து நிற்குது. பையன், டிலே பண்ணிடாத, நீ அவர்கிட்ட சொல்லிடு. அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஐயோ, எனக்கு இப்போவே சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வரவும் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ தயாங் பார்க்குறான். என்ன இவ சப்பி குண்டம்மா ஒரு மார்க்கமாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவனும் பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டான். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படி தனியாக இருப்பீங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படி ஃபுல்லாக ஸ்னேக்ஸ் மாதிரி. ஸோ அப்புறம் ரெஸ்ட் ரூமில் ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே வெளியில் வரவும், ஏய் தடி இங்கே வாடி, இங்கே வா. என்ன 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 நல்லா கண்ணெல்லாம் சவந்து போயிட்டுருக்கு. எவ கொடுத்தா அடி? என் மச்சி ஷவனம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பான் போல், அதான் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஹே, இவளெல்லாம் எவன்டா லவ் பண்ண போகிறது? பூமிக்கு பாரும் இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இப்பெல்லாம் பேசினா எனக்கு வலிச்சிருமா? என் தாயாங்க தந்த வலியை விட இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களும் பேசாமல் போயிட்டு அப்படியே பெஞ்சில் படுத்துக்கிறீங்க. எவ்வளோ நாள் வருவார்? இன்னும் கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள்? 1 2 எத்தனை நாளைக்கு வருவார்? அது வரைக்கும் காலேஜ்க்கு லீவே போடாமல் எவ்வளோ நாள் வர முடியுமோ அவ்வளோ நாள் வந்துடணும், லீவே போடாமல் வந்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி ஒரு மாதிரி வெம்பிட்டுருக்கீங்க. ஸோ தாயாங்கும் நெக்ஸ்ட் டே வர்றான். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்துட்டு எனக்கு அவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடணும். அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ஸ்ட்ராபெரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். ஒரு மாதிரி அல்பமாக இருக்கா? இல்லை, இதுதான் இப்படி தான் பண்ணணும், எனக்கு வேறு வழியும் இல்லை. இந்த ட்ரெஸ் இது நல்லா இருக்குமா? இல்லை, பேசாமல் சாரி கட்டிக்கலாம், அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்
கல்ச்சுரல்ஸில் கூட நல்லா இருக்குன்னு சொன்னார்ல. ரெட் கலரில் ஒரு saree அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் saree எடுக்கிறீங்க. ரோட்டில் போகும்போது மாடு துரத்துருச்சுன்னா வேண்டாம் வேறு கலர் பிளாக் கலரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிளாக் கலரில் ஒரு saree எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேரெல்லாம் விட்டுட்டு குட்டி குட்டி ஆக்சசரிஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ காலேஜ் கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு முன்னாடி தான் அப்படியே தயாங் போயிட்டுருக்காரு. முன்னாடி தான் போகிறாரு. இப்போ ப்ரப்போஸ் பண்ணோன்னா எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடும். இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பலை. நீங்கள் கொண்டு வந்த ஸ்ட்ராபெரிஸ் அப்படியே அந்த புள்ளி கேங் இருக்கும்ல, ஸோ அது அப்படியே பறங்கிட்டு முன்னாடி ஏ சப்பி நான் சாரிலாம் கட்டிட்டு வந்துடுங்க. நான் யாருக்கு லவ் ப்ரப்போஸலா? ஸ்ட்ராபெரி இதுக்கிடி. ஏய் நான் பர்த்டேவா என்ன? என்கிட்ட பொய்யே சொல்லிடலாம். ஆமாம் பர்த்டே தான். ஓ அப்புறம் பர்த்டே அன்றைக்கி காலைல என்ன நல்லா சுகரை கொட்டின அந்த கேசரி கேக் அது இதுன்னு தின்ட்டு வந்தியா? இன்னும் அப்படியே பெடுத்துருவடி, பல்டூன் மாதிரி ஊதி வெட்டிக்க போகிற. நான் வெடிச்சுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பம்போது அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். அன்னையிலேருந்து என்னடி வாய் ஓவராக நீளுது அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றா. உங்கள் வாய் பக்கத்தில் அப்படியே பிளட் வருது. அதை கூட நீங்கள் அப்படியே பொருட்படுத்தாமல் இல்லை நான் போயே ஆகணும், நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் புலம்பிட்டு போகிறீங்க. அப்போ இன்னொரு பொண்ணு ஏய் எதுக்கடி அடித்த? இங்கே பாரு அவளை புள்ளி பண்ணுறோமா அதோட நிப்பாட்டிக்கணும். மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். அவளே ஏதோ சோகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஏதோ ஒன்று, ஆனால் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே அப்படியே வாக்குவாதம் ஆகுது. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் எனக்கு சாரியில் போயிருக்கனால ஒரு சில பேர் வினோதமாக பார்க்குறாங்க, ஒரு சில பேர் நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. தயங்கோட பீரியட் லாஸ்ட் பீரியட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். லாஸ்ட் பீரியட் வந்ததும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவர் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது தாயங்கோட பீரியடும் வந்துடுது. ஸோ தாயங்கும் அப்படி என்டர் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு விஷயம் போட்டுட்டு ஏய் தம்பி என்ன சாரிலலாம் வந்திருக்க? ஏன்னா வீட்டில் எதுவும் மாப்பிள்ளை எதுவும் பார்த்தாங்களா? அதான் அப்படியே வந்துட்டியா? மாப்பிள்ளையா? நான் இவருக்காக தான் இப்படி வந்திருக்கேன்னு இவருக்கு புரியாது. இல்லை சார் ஒன்றும் இல்லை, சும்மா நியூவாக ட்ரை பண்ணோன்னு தோணுச்சு, அதனால தான் இப்படி வந்தேன். நல்லா இருக்கா, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நல்லா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் இது கொடுத்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? நோவா இங்கே வா. எப்போ பாரு எட்டி பார்த்துட்ருப்ப. பார்க்காத, அவன் ப்ரொஃபஸருக்கு இனிமேல் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு செம்மையாக ஓட்டி தள்ளிகிட்ருக்கான். பிகாஸ் அவனுக்கு தெரியும்ல யார் அவனுக்கு ரூட்டு விட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டு சும்மா ஜாலியாக தான் பேசிகிட்ருக்கான். அப்போ உங்களை பார்க்குறான். ஏய் சபி என்ன ஒழுங்காக பண்ணியா? ஒழுங்காக பண்ணேன் சார். தனியாக பேசணுன்னு சொன்னால் இத்தனை பேர் முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ வேண்டாம், தனியாக பேசணுன்னு சொல்ல வேண்டாம். அது சார், அது என்ன நேற்றுலேருந்து ஒரு மார்க்கமாக மந்திரிச்சு விட்ட மாதிரி சுற்றுற? என்னாச்சு? அது சார் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, அதை மட்டும் காலேஜ் வீட்டுக்கு போகும்போது கிளியர் பண்ணுறீங்களா? பண்ணுறேன். என்ன இதுவும் கோஸ்ட் திஸ்ட்டு பிடிச்சிருச்சா என்ன? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. ஒரு மார்க்கமாக தான் இருக்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அவன் என்ன சொல்கிறானோ அது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கேட்காத மாதிரி இருக்குது. பிகாஸ் எல்லோரும் பிளர்ரியா அவனை மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இழந்துரு வேணாம் இழக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்தா அவருக்கு பிடிக்கும்ல. ஆனால் எப்படி? இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் அவருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? வேணாம், இன்றைக்கே சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க. ஸோ காலேஜ் ஓவர் ஆகிறதுக்கான பெல்லும் ரிங் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் தயாங் சார் சொன்னல டவுட்டுன்னு
வெயிட் பண்ணு, ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அப்படியே என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே டவுட் கிளியர் பண்ணிடுறேன்டி. இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அப்போ நீங்கள் அப்படியே பேக்கில் இருந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே ஸ்டாஃப் ரூமில் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வர்றான். சபி என்ன காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், மாஸ்கையும் போட்டுட்டு ஒரு மார்க்கமாக தெரிஞ்சிட்ருக்க ஆள் அப்படின்னு மாஸ்க் எடுக்க சொல்கிறான். பார்த்தா நீங்களும் மாஸ்க் எடுக்கிறீங்க. உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் அப்படியே அடிபட்டுருக்கும் காலில் இந்த புல்லிங்க அங்கே அடித்தனால. சன்னடி அடிபட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லை சார், அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ரிலாக்ஸ். தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாட்டர் பாட்டில் கொடுக்குறான். பார்த்தா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு ஓகே சார், நவ் ஐம் ஓகே, வா அப்படின்னு நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் ஜோடியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தருது. இப்படியே நடந்து போகிறது இப்படியே என்னோடய லைஃப் ஃபுல்லாக தொடர்ந்துடாதான்னு இருக்குது. எனக்கே எவ்வளோ பிடிச்சிருக்கு. இது ஜஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் மொமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது தயாங் சார், அலைன்ஸ் எல்லாம் செட் ஆகிடுச்சா? 90% இன்னும் 10% இருக்குது. ஆமாம், ஏதோ டவுட்டு நீயே. என்ன டவுட்டு? அதுவா சார், அது இதை ஃபஸ்ட்டு பிடிங்க. ஸ்ட்ராபெரியா? என்ன யாருக்கு வாங்கிட்டு வந்த? உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவன் அதை வாங்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு பாதி அவன் சாப்பிட்டு பாதி உங்களுக்கு தர்றான். இவரை தெரிஞ்சு பண்ணுறாரா? எனக்கு ஏன் அது கனவில் வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு, இந்த சேரில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சேரில் வந்து உட்காடுறான். என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க மேடம்? என்ன படிக்காமல் இருக்கிறதுனால ஐஸ் வைக்கிறியா? மார்க் ஒழுங்காக போடணுன்னு? அப்பெல்லாம் போட முடியாதுடி, எல்லாத்துக்கும் போடுற மார்க்கு தான் போட முடியும். அப்படிலாம் இல்லை சார். பின்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை, உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பின்ன என்ன? அது சார், நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், நீங்கன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். கொஞ்சம் இல்லை, நான் ஃபஸ்ட் இயர் வந்ததுலேருந்து அணுவாக உங்களை மட்டும்தான் சைட் அடிச்சிட்ருக்கேன். எப்போயுமே நான் காலேஜ்க்கு அந்தளவு லீவ் போட மாட்டேன். பட் இன்கேஸ் நான் லீவ் போட்டாலும் அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா கம்பல் பண்ணி போட வைப்பாங்க. அப்போ கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரமாட்டிங்களா? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட வீடியோ காலில் கனெக்ட் ஆகிட்டு உங்களை பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். ஆனால் யாருக்கு என்னை பிடிக்கும்? எல்லோரும் குண்டுன்னு சொல்லுவாங்க. சாரிடி, நானும் சப்பின்னு. இல்லை, எல்லோரும் குண்டுன்னு அசிங்கப்படுத்தும் போது நீங்கள் சப்பின்னு கூப்பிடுற அந்த ஒரு வேர்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தது. சொல்லப்போனால் எனக்கு நீங்கள் அது செல்லாமல் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. சார், ஐ பெக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து தயாங்கோட காலுக்கு கீழே உட்காந்துட்டு நோன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஐ பெக் யூ சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய லவ்வை மட்டும் எப்படியாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் குண்டாக இருக்கேன்ல, உடம்ப வேணா நான் உங்களுக்காக குறைச்சிக்கிறேன். ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க. மேரேஜுன்னு சொல்லவுமே எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அப்படியே ஏதோ பிளாங்க் ஆகிடுச்சு. பட் இப்போயும் நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன். உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ப்ளீஸ் என்னோடய ப்ரப்போஸில் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தாயங்கோட காலை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்து அந்த புல்லி கேங் வந்துட்டு, சார் என்ன இந்த தடிக்கு நீங்கள் கேட்குறீங்களா? எங்கள் சார் எங்க, நீ எங்க? காய்ஸ், என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? ஷப்பையிலேருந்து இந்த மாதிரி புல்லிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஐயோ சார், இவ கிடக்கா சார்? அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் நல்ல பொண்ணாக மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. காய்ஸ், என்ன நடக்குது? வயன் என்னடி? உன் மேலே காட்டின அந்த கேரை நீ லவ்வுன்னு நினச்சிட்டியா? இல்லை, நான் எதையுமே எதுன்னு நினைக்கல. எனக்கு அப்போலேருந்தே உங்களை பிடிக்கும். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். நான் குண்டு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் ப்ளீஸ் ஐ பெக் யூ, என்னோட இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கோங்க. அப்போது அந்த தயாங்கும், என்ன யோசிச்சு தான் பேசிகிட்ருக்கியா? சப்பின்னு கூப்பிடுறதுனால மட்டும் நீ எனக்கு பிடிச்ச பொண்ணாலாம் ஆயிட முடியாது. சார், இப்போ கூட இல்லை, நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா கூட சொல்லுங்கள். எனக்கு இப்போவே ரிசல்ட் தெரியணும் கூட இல்லை.
நான் இப்போவே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்போவே ரிசல்ட் தேவையில்ல அப்படி இப்படிங்கிற. எனக்கு நீ வேணான்னு தான் அப்போலேருந்து இப்போ வரை சொல்லிகிட்டு இருக்கேன். வேணாவே வேணாம். ஏன் சார், எதுக்கு வேணாம்? இப்படி குண்டா இருக்கனாலையா? இப்படி குண்டா அக்லியா அசிங்கமாக இருக்கனாலையா? குண்டா அக்லியா அசிங்கமாலாம் நான் சொல்லேடி, நான் அப்படிலாம் சொல்ல. பட் வேணாம், எனக்கு வேறு மாதிரி டேஸ்ட், என்னோடய டைப் வேறு. ஸ்லிம்மா, இப்போல்லாம் ஒரு மாதிரி ஸ்லிம்மா அந்த மாதிரி தானே. அப்போது அந்த புள்ளி கேங், கல்யாணத்து அன்னைக்கும் சாரால் உன்னை தூக்க முடியுமா? அப்படி இருக்க 150 கிலோ இருப்போ போல. இல்லை அப்படிலாம் இல்லை. காய்ஸ், என்ன ரொம்ப போட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நீங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க? காய்ஸ், என்ன ஸ்டூடெண்ட்ஸ், வேணாம், இதெல்லாம் தப்பு. ஒரு பொண்ணை இப்படி புள்ளி பண்ணி வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. சார் இவ கிடைக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது தயாங்கும், இங்கே பாரு சப்பி, நான் உன்னை வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், என்னோடய டைப் நீ கிடையாது, அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் சிம்பிளாக எடுத்துகிட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஸ்ட்ராபெரி, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து ஃபோன் வந்ததும் போயிட்டுறான். அப்போ செம்மையாக ரெயின் பெஞ்சிட்ருக்கு. அந்த ரெயினில் உட்காந்து நல்லா நனைஞ்சிட்டே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ இந்த புள்ளி கேங்கும், மச்சான் இங்கே பாரேன் அப்படியே உட்காந்து அழுகிறான்னு. நீலாம் ஃபஸ்ட் நைட்டில் புருஷன் உன் மேலே வந்து படுத்தா, நீ போய் உன் மேலே படுத்தா அவன் தாங்குவானா? சப்பியாக தானே இருக்க. சப்பி தான், அதுக்கு தான் சொல்கிறேன், எங்கள் சாரெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்காத அப்படின்ட்டுன்னு அவன் மேலேயே அந்த கீழே இருக்க அந்த சகதி தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்போது இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். தயாவும் காலேஜ்க்கு வருவான், ஆனால் எப்பவும் போல் உங்கள்கிட்ட பேசுவான். பட் உங்களுக்கு தான் அந்த பழைய பாண்டிங் இருக்கவே இருக்காது. பிகாஸ் நீங்களே உங்களை ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பீங்க. எஸ், அவர் உனக்கானவர் கிடையாது. இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கான ஒரு பர்சன் நீ கிடையவே கிடையாது. அவரோட டைப் நீ கிடையாது. உடம்ப குறைக்கலாமான்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் ஐ ஃபெயில்டு. ஒவ்வொரு டைமும் அவ்வளோ வலிக்கும். ஆனால் நேற்று அவர் யூ ஆர் நாட் மை டைப் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹர்ட்ஸ் அஸ் அ ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அந்த வீடியோ அப்படி காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எல்லாருமே உங்களை பார்த்துட்டு அப்படியே செம்மையாக கேலியும் கிண்டலுமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எதுவுமே தயாங்கு தெரியாது. அப்போ அந்த சைட் தயாங்கோடப்பா, ஐயோ இவ்வளோ வேணான்னு வேற சொல்லிட்டோம், இந்த புள்ளி அங்கிட்டேருந்து சேஃபாக இருப்பாள்ல அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேஃபாக போகிறீங்களா நம்ம பார்த்துட்டு தான் அப்புறமா அவன் கிளம்பி அவனோட வீட்டுக்கு போவான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்போ தயாங்கும் ஒன் டே வந்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ், இட் ஹார்ட் டு சே பட் சொல்லியே ஆகணும். எஸ், இதுதான் என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் லைஃப் அஸ் அ ப்ரொஃபஸராக. நான் கிளம்புறேன். கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன். நம்மளோட அந்த குரூப்பில் இருந்து யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க. மேரேஜ்க்கு ஷோர் நீங்கள் எல்லோரும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறான். சார், பொண்ணோட பேர் என்ன? இன்விடேஷன் அனுப்புகிறேன், அதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு, இந்த பொண்ணை தான் வீட்டில் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அப்படியே செம்ம அழகா வெள்ளையா அப்படியே ஒரு மாதிரி தயாங்கோட டைப் மாதிரி ஒல்லியாக இருக்கா. ஸோ தயாங்கும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அப்போ நீங்களும் பார்க்குறீங்க, எஸ் ஷீ இஸ் லக்கி அண்ட் ஷீ இஸ் அ ஏஞ்சல் டூ. அந்த ஏஞ்சலுக்காக தயாங் அவரோட ஹெவனை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களால் முடியாமல் அப்படியே பெஞ்சில் படுத்துடுறீங்க. ஸோ எப்படியும் ஒரு 1 month ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்களும் வீட்டில் யாரு கூடயும் அந்தளவு பேசாமல் இப்படி காலேஜ்க்கு வர்றது, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது, எக்ஸாம் நல்லா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் உங்களோட ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் போயிட்டுருக்கும். ஒன் ஃபைன் டே அப்படியே தயாங் மெசேஜ் பண்ணுறான் அந்த குரூப்பில், காய்ஸ் எல்லோரும் வந்துடுங்க, எனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபோனையே பார்க்காம அந்த ஃபோனையும் அப்படியே வச்சுட்டு, பிகாஸ் இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஹாலிடே அதனால் வீட்டில் நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி இன்னும் 1 year தான், எதுவும் அலைன்ஸ் எதுவும் பார்க்கவா? ஏம்மா இந்த குண்டு பொண்ணை யார் கட்டிக்குவா?
இந்த குண்டு பொண்ணு யாருக்காச்சும் பிடிக்குமா என்ன? ஏன்டி இப்படி பேசுகிற? ம், நான் பார்க்கவா? உங்கள் இஷ்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ தயங்கோட மேரேஜ்க்கு போகிறதுக்காக அப்படியே என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட அம்மா, ஏய் என்னடி? ஆ இல்லை, நாளைக்கு நாளைக்கு ப்ரொஃபஸரோட மேரேஜ், அதான் அதாம்மா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லைம்மா ஐம் டயர்ட், ஐம் கெட்டிங் டயர்ட், ஸோ தட்ஸ் வை, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு தயாவுக்கு வந்து நான் நான் அந்த ஒயின் கலரில் ஒரு saree போட்டிருந்தேன் கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கும். அது நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, வேணாம் அது போட வேண்டாம், எதுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அப்படியே வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வருது. எஸ், தயாங் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டுருக்கான். கேர்ள்ஸுக்கு ஃபுல்லாக அப்படியே saree, பாய்ஸ்க்கு ஃபுல்லாக அப்படியே வேஷ்டி ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ அப்படியே ரிசீவ் ஆனது உங்கள் அப்பா அம்மா வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை வாங்கி கட்டிட்டு, அந்த வென்யூக்கு இப்போ போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வென்யூக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை கல்லாக்கிட்டு அப்படியே ரீச் ஆகுறீங்க. பார்த்தா அந்த வென்யூவில் யாருமே இல்லை. பார்த்தா ஒரு மாதிரி பசில் மாதிரி ஸ்ட்ரைட் கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அட்லாஸ்ட் அது ஒரு பீச்சில் வந்து முடியுது. எஸ், தயாங் அங்கே நின்றுட்டுருக்காரு கையில் ஒரு பொக்கேயோட. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. என்ன எல்லாருக்கும் ஒரு மாதிரி saree, எனக்கு மட்டும் வேறு மாதிரி saree, தப்பாக எதுவும் எடுத்து கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ்டர் அங்கேருந்து வந்துட்டு, பிரைட் அண்ட் க்ரூம் வந்தாச்சு, மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் தயாங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து உங்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். சார் என்ன பண்ணுறீங்க? க்ரூம் இருக்கீங்க, பிரைடுங்க. நீ தாண்டி பிரைடு? என்ன? நீ தான் பிரைடு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும், ஓஹோ அயன், லாஸ்ட்டில் எதை நினச்சியோ அதை சாதிச்சிட்டல. அப்போ உங்களோட அம்மா அப்பாவும் அந்த சைடு வந்துட்டு, எஸ் ஆசைப்பட்டல உன்னோட ப்ரொஃபஸருக்காக, ஃப்ராங்காக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வரேன் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணும் அப்படின்னு அந்த பொண்ணு மேலே தான் ஆசை வச்சுருந்தேன். எனக்காக எவ்வளோ பண்ணுவியாடி? தயாங்னு அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. புள்ளி கேங்கில் எனக்காக அடி வாங்கியிருக்க. இன்னும் எவ்வளோ தான் பண்ணுவேன்? எவ்வளோ தாண்டி பண்ணுவேன்? ப்ரூவ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு. அதில் தான் நான் விழுந்துட்டேன். நீ எனக்காக விழலடி, நான் தான் உனக்காக விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். இட்ஸ் லைக் அ ட்ரீம் உங்களுக்கு. ஸோ எஸ், ஆனால் இது ட்ரூத் தான். இந்த மாதிரி ஒரு ஹாப்னிங்ஸ் நடந்தது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. அப்போ நீங்களும் அப்படியே உங்கள் அம்மா அப்பான்னு தாங்க கட்டி பிடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு அங்கே பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் அப்படியே அவங்க மனசாரே ஒரு மாதிரி அப்பாலஜிஸ் கேட்குறாங்க. ஸோ தயாங்கும் போயிட்டு செம்மையாக திட்டி விட்டு செம்ம ப்ராப்ளம் ஆகியிருக்கும் உங்களை அடித்தனால. அப்போது சிம்பத்தியில் தான் லவ் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் தயாங்ஸ் பாவ், அவளை பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். பட் சிம்பத்தியில் லவ் வந்தது. இப்போ அவளோட மனசை பார்த்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எஸ், ஷீ இஸ் த ஒன் ஃபார் மீ அப்படின்னு அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜும் ஆகுது. ஓகேடா, ஹாப்பி எண்டிங்கோட ஒரு 1 ஷாட். சப்பி கேர்ள் டைப்பில் நம்ம போட்டது கிடையாது, நீங்கள் கேட்டது நல்லா போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.